அஸ்ஸலாமு அலைக்கும் என் இனிய நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்கோம். நீங்களும் நல்லா இருக்கணும். வெல்கம் டு மை விலாக்ஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம காலையிலேருந்தே வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி இட்லி தோசையிலேருந்து நம்மளுக்கு விடுதலை. வழக்கமாக அதுதான் செய்வேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நைட்டே பச்சை பயிறு ஊற வச்சுருந்தேன். அதை வேக வச்சு தாளித்து விட்டாச்சு. ஆனால் அது மட்டும் நம்மளுக்கு தாங்காதில்ல மதியம் வரைக்கும். ஸோ கம்மங்கூழ் இருக்குல்ல, அது சுடுக்கூழ் தான் செஞ்சுருக்கேன். ஏன்னா நைட்டே செஞ்சு புளிக்க வச்சு அதில் தயிர் ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு இப்போ கிளைமேட் இல்லை. ஏன்னா எங்கே பார்த்தாலும் ஃபீவராக தான் இருக்குது. ஸோ சுட சுட கூழ் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு அது ஒரு கப்பு, பயறு ஒரு கப்பு. இன்றைக்கி நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பர் ஹெல்த்தியானது. சாப்பிட்டு முடிச்சுட்டு கையோடு பார்த்திங்கன்னா சோறு வடித்தாச்சும். அப்புறமேட்டு புது மண் சட்டி வாங்கிட்டு வந்திருந்தேன். அதையும் பார்த்திங்கன்னா பழக்கப்படுத்திகிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு 2 நாளில் பழக்கப்படுத்திட்டோன்னா பழகிடும். அப்புறம் நம்ம கூட சமையலில் ஜாயிண்ட் ஆகிடும். ஸோ அதையும் பார்த்துட்ருக்கேங்க. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம காலையிலேயே ஹஸ்பண்ட் வேலைக்கு போகும்போது காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட் லஞ்செலாம் செஞ்சு பழக்கமாயிடுச்சு. அப்புறம் நாள் ஃபுல்லாக வேறு வேலையெல்லாம் செய்கிற மாதிரி நம்ம உடம்பும் பழகிடுச்சு, மனசும் பழகிடுச்சு. ஆனால் இப்போ ஹஸ்பண்ட் லீவில் தான் இருக்கார். ஸோ பார்த்திங்கன்னா மதியம் ஒரு வாட்டி சமைக்கணும் அப்படின்னும் போது நாள் ஃபுல்லாக பத்தாத மாதிரியே எனக்கு இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா கையோட லஞ்ச் வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டேங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னா தக்காளி குழம்பு, அதில் முட்டை உடச்சி போட்டு அப்புறம் எல்லோ பம்ப்கின் இருக்குல்ல, அதில் தான் பொரியல் பண்ணியிருந்தேன். சூப்பர். லஞ்சுமே பார்த்திங்கன்னா சைட் பை சைட் ரெடி பண்ணிக்கிட்டே நம்ம ஒரு விஷயத்தை பற்றி பேசலாம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா பெண் சுதந்திரம். பெண் சுதந்திரம் அப்படின்றது என்னங்க? நம்மளுக்கு பிடிச்சது நம்ம நினைக்கிறது செய்யணும் அப்படின்றது தானே. ஆனால் அது மட்டும் கிடையாது. ஆனால் அதுக்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பல தடைகள், பல கஷ்டங்கள் அதெல்லாம் இருக்குது. ஆனால் இதை விட இன்னொரு கொடுமையான விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு பிடிக்காத விஷயங்களை சில நேரத்தில் செய்ய சொல்லி நம்மளை திணிப்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா அது அம்மா வீட்டிலேருந்தே இருக்கும், மாமியார் வீட்டில் இன்னும் மோசமாக இருக்கும். ஏன்னா சில நேரத்தில் நம்மளுக்கு பிடிக்காதவங்க நம்ம கூட சண்டை போட்டிருப்பாங்க. இல்லைன்னா நம்ம போனாலே நம்மளை மதிக்க மாட்டாங்க. நம்மளை காசு பணத்தை வச்சு வேறு ஏதாச்சும் ஒரு இதை வச்சு பார்த்திங்கன்னா தகுதி அப்படின்ட்டு நம்மளை பார்த்திங்கன்னா கீழே இறக்கி வைப்பாங்க. அந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நீயா போய் பேசு, நீ ஃபஸ்ட்டு பேசு, நீ அவங்க வீட்டுக்கு போ அப்படிலாம் பார்த்திங்கன்னா நம்மளை முதல்ல சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் பெரியவங்க சொல்கிறத நம்ம கேட்காமலும் இருக்க முடியாது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா அது நம்ம மனசுக்கே பிடிக்காது. இருந்தாலும் செய்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சிடும். ஸோ அந்த நேரத்தில் நம்மளுக்கு யோசிக்க தோணும். நம்ம கையிலையும் 4 காசு இருந்தால், நம்ம கையிலையும் படிப்பு இருந்தால், நம்மளும் வேலைக்கு போனால் இதெல்லாம் நம்மளை செய்ய சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நம்மளும் பார்த்திங்கன்னா 4 பேரை பார்ப்போம். அவங்கக்கிட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிறது நடக்காது. அவங்க சொல்லவும் மாட்டாங்க. அப்படியே சொன்னாலும் பார்த்திங்கன்னா அதை கேட்கக்கூட மாட்டாங்க. சில பேர்லாம் கேட்டும் கேட்காம போயிடுவாங்க. இல்லைனா அவங்கக்கிட்ட சொல்லவே மாட்டாங்க. ஆனால் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம எல்லா விதத்துலேயும் கம்மியாக இருக்கோம் அப்படின்றதால இல்லையா, இல்லை நம்மளை பார்த்தா அப்படி தெரியுதா என்னன்னு எனக்கு தெரியலங்க. ஆனால் அதை சொல்லுவாங்க. அப்போல்லாம் என் மைண்டுக்குள்ளே ஒரே ஒரு விஷயந்தான் ஓடும். நம்மளும் பார்த்திங்கன்னா படித்து ஒரு வேலைக்கு போயிருந்தா, இல்லை நம்ம கையிலையும் பார்த்திங்கன்னா காசு, பணம், நகை, நெட்டு, வீடு, வாசல் அப்படின்ட்டு எல்லாமே இருந்தால் ஓரளவுக்கு நம்மக்கிட்ட யாரும் அந்த மாதிரி அதிகாரம் பண்ண மாட்டாங்களோ, அவங்க அதிகாரத்துக்கு கீழே நம்மளை உட்கார வைக்க மாட்டாங்களோ அப்படின்றதெல்லாம் என் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா பிடிக்காமல் ஒரு வேலையை செய்கிறது பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்றது அந்த சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ண எல்லா லேடிஸ்க்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் யாராச்சும் அந்த மாதிரி சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு சத்தியமாக நிறைய டைம் அந்த மாதிரி சிச்சுவேஷன் அமைஞ்சிருக்குங்க. அப்போல்லாம் என் மனசில் தோன்றது இதுதான். நம்ம தான் படிக்கலை அப்படின்றத விட படிக்கிறதுக்கான சிச்சுவேஷன் அமையல நம்மளுக்கு. அதுதான் விஷயம். சரி, இனிமேலாவது பார்த்திங்கன்னா நம்ம நமக்கான ஒரு அடையாளத்தை, நமக்கான ஒரு வேலையை நம்ம உருவாக்கிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. நம்ம மட்டும் இல்லை, நம்மள மாதிரி இருக்க எல்லா பெண்களும் பார்த்திங்கன்னா யாருடைய அதிகாரத்துக்கும் அடிபணியாமல் நல்லது சொல்கிறாங்களா அதை நம்ம கேட்டுக்கலாங்க. கீழே உட்காந்து அவங்க கால் மண்டிட்டு நம்ம கேட்டுக்கலாம். ஆனால் நம்மளை மதிக்கவே மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சும் ஒரு இடத்துக்கு நம்மளை செய்ய சொல்லி நம்மளை சொல்கிறது பார்த்திங்கன்னா அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் தான் நம்மளுக்கு ரொம்ப ஃபீல் ஆகும். ஸோ நம்ம குழந்தைங்களையும் சரி,
நம்மளும் சரி ஏதாச்சும் ஒரு அடையாளத்தை உருவாக்கணும். ஒருவேளை இந்த வீடியோவை சின்ன பிள்ளைங்க, ஸ்கூல் போகிற பிள்ளைங்க, காலேஜ் போகிற பிள்ளைங்க பார்க்குறீங்கன்னா, தயவு செய்து கஷ்டப்பட்டு எப்படியாச்சும் படித்து ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு அதுக்கு பின்னாடி கல்யாணம் பண்ணிக்கோங்க. தாய்மார்கள் பார்க்குறீங்கன்னா, உங்கள் குழந்தைங்கள எப்பேற்பட்டு கஷ்டப்பட்டாவது ஒரு படிப்பை படிக்க வச்சு ஒரு நல்ல வேலையை வாங்கி கொடுத்து அவங்கள ஒரு நல்ல நிலைமைக்கு ஆளாக்கி விட்டுடுங்க. ஏன்னா படிப்பும் வேலை மட்டும்தாங்க நம்ம கடைசி காலம் வரைக்கும் நம்மளுக்கு உறுதுணையாக இருக்கும். ஏன்னா அது ஒரு தைரியமான ஒரு நல்ல வாழ்க்கைக்கு அதுதான் வழி அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் நம்புனீங்கன்னா கஷ்டப்பட்டு நம்ம பிள்ளைங்களை படிக்க வச்சுருவோங்க. இல்லை படிக்கலை, நான் வேலைக்கு போக முடியாத சுச்சுவேஷன் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு அடையாளத்தை வீட்டிலேருந்தே கொண்டு வந்துடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். பிடிச்சிருந்தா